ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषद शांति मंत्र। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। இரண்டாவது खंडम முதல் மந்திரம். यदि मन्यसे सुवेदेति दब्रमेवापि नूनम् वेत्त ब्रह्मणो रूपम् त्वं वेत्त ब्रह्मणो रूपम् यदस्य त्वं यदस्य देवेषु अथनुमीमांस्यमेव ते मन्ये विदितम्। यदि मन्यसे நீ நினைப்பாய் ஆகில். குரு சிஷ்யனை பார்த்து உபதேசம் செய்த பிறகு மேற்கொண்டு சொல்லுகின்றார். சிஷ்யன் ஒரு கேள்வி கேட்டார், அதற்கான விடையை சொன்ன பிறகு குரு மேலும் உபதேசத்தை தொடர்கின்றார். எதி மன்யசே நீ நினைப்பாயாகில். என்ன நினைப்பாயாகில்? சுவேத இதி நன்றாக அறிவேன் என்று. நன்றாக நான் அறிவேன் என்று நீ நினைப்பாயாகில். எதை? உபதேசம் பண்ண பிரம்ம தத்துவத்தை. இதுவரைக்கும் நான் உபதேசம் செய்த ஆத்ம தத்துவத்தை அல்லது பிரம்ம தத்துவத்தை நான் நன்றாக அறிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைப்பாய் ஆகில். நூனம் தப்ரம் ஏவ அபி. நூனம் தப்ரம்ங்கிறதுக்கு தகரம் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் இருக்குது. ரெண்டு பாடம் இருக்குது. தகரம் தப்ரம் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். குறைவாக, அல்பமாக, நிச்சயமாக நீ அல்பமாகவே அறிந்திருக்கின்றாய். நீ நன்றாக நான் அறிவேன் என்று நீ நினைப்பாயாகில் உண்மையில் நீ அல்பமாகவே அல்லது மிக குறைவாகவே அல்லது ஓரளவே அறிந்திருக்கின்றாய்.
துவம் வேத்த பிரம்மணோ ரூபம் எது அஸ்ய துவம் எது அஸ்ய தேவேஷு. இந்த பிரம்மத்தினுடைய ரூபம் எதை அறிந்திருத்தல் அப்படிங்கிற பொழுது பிரம்மத்தினுடைய ரூபம், பிரம்மத்தினுடைய உருவம், பிரம்மத்தினுடைய சொரூபம் இன்னதுதான் என்று எதனிடத்தில் என்னிடத்தில் பிரம்மம் ஆத்மாவாக இருக்கின்றது, நான் பிரம்மத்தை அறிகின்றேன் என்று பிரம்மத்தினுடைய ரூபத்தை நீ அல்லது சகுணமாக உபாசிக்கத்தக்கதாக முன்னே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய ரூபத்தை இன்னது என்று நான் அறிந்து கொண்டேன், நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன் என்று நீ நினைப்பாய் ஆகில். ரெண்டு, ஒன்று தன்னுடைய சொரூபம் எனக்குள் நான் என்று இந்த கண்கள், காதுகள், மனது, பிராணன் இவைகள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற ஆத்மா அது பிரம்மம் என்று தனக்குள் ஆத்மாவை பிரம்மமாக அறிதல், தன்னை ஆத்மாவாகவும் ஆத்மாவை பிரம்மமாகவும் அறிதல். அதே போல முன்னால் இருக்கக்கூடிய உபாசனைக்காக இருக்கக்கூடிய தேவதைகள் அவற்றையும் அதற்கும் ஆதாரமாக பிரம்மம் இருக்கின்றது என்று அறிதல். இந்த இரண்டிலையும் நான் பிரம்மத்தை நன்றாக அறிகின்றேன் என்று நீ நினைத்தால் நிச்சயமாக நீ ஓரளவே அறிந்திருக்கின்றாய். ஆகவே அதனு மீமாம்சியமேவ, நீ நன்றாக மீண்டும் சிந்தனை செய்ய வேண்டும், ஆராய வேண்டும், விசாரம் செய்ய வேண்டும். இவ்வாறு குரு சொல்லுகின்றார். அதற்கு சிஷ்யன் சொல்லுகின்றான், விதிதம் மன்யே. அப்படி குரு சொன்ன உடனே அவன் தனியாக போய் உட்கார்ந்து அமர்ந்து யோசனை பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு குருவிடத்தில் நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். நான் அறிகின்றேன், அறியப்பட்டதாக, அந்த பிரம்மம் அறியப்பட்டதாக என்னால் நினைக்கப்படுகின்றது, அறியப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் என்று சிஷ்யன் பிறகு சொல்லுகின்றான். இந்த இதில் இருக்கக்கூடிய கருத்து, ஏன் இந்த மந்திரம் தொடங்கி இருக்கு, ஏன் இந்த உபதேசம் இப்படி இருக்கிறதுங்கிறதுக்கான விளக்கம் ஆச்சாரியருடைய முகவுரை எல்லாம் முன்னாடி பார்த்தோம், நிறையா முகவுரை பார்த்துருக்கிறோம். அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கான பாஷ்யத்திலையும் ஒரு பாரா பார்த்திருக்கிறோம், மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்க வேண்டும். லோகே அபி இந்த புஸ்தகத்தில் 41வது பக்கத்தில் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாக்கா மேலே இருந்து 3வது வரியில் லோகேப்யேகஸ் ஏகஸ்மாத் குரோஹோ அப்படிங்கிற 3வது வரியில் ஆரம்பிக்குது சம்ஸ்கிருதத்தில். தமிழில் பார்த்தோம்னாக்க ஒரு 10வது வரி, 9வது 10வது வரியாக வரும். உலகிலும் கூட அப்படின்னு வலது பக்கத்தில் கடைசி 2 வார்த்தை உலன்னு ஆரம்பிக்குது. 1 2 3 4 5 6 8 9 10, 10வது வரியில் உலகிலும் கூட ஒரே குருவினிடம் இருந்து அப்படிங்கிறதுல அதுலேருந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அதான் 41வது பக்கத்தில் 10வது வரி மேலே இருந்து தமிழில் பார்த்தா 10வது வரியில் உலகிலும் கூடன்னு ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம பார்க்கணும். அதற்கு முன்னாடி நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். இங்கே குரு சொல்கிறது, பிரம்மத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று நினைப்பாயாகில் நீ ஓரளவே அறிந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி? நான் அறிந்து கொண்டேன்னா அறிந்து கொண்டது தானே, அறியவில்லை என்றால் அறியவில்லை. ஆனால் அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் நீ முழுவதுமாக அறியவில்லை என்று குரு சொல்கிறதோட நோக்கம் என்ன, அதற்கு மேல் அவர் என்ன உபதேசம் பண்ண விரும்புகின்றார் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு விஷயமாக இருக்கின்றது. இந்த குரு உபதேசம் பண்ணுறத புரிந்து கொள்றதுல குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே முழுவதுமாக புரிந்து கொள்ளலாம், அல்லது அதில் கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். பெரும்பாலும் கொஞ்சம் தான் புரியும், ஒரு 1/4 பகுதி புரியும். ஆனால் அந்த ஓரளவுக்கு புரிந்திருக்கலாம், அல்லது தவறாக புரிந்து கொண்டு இருக்கலாம், அல்லது புரியாமலே இருக்கலாம், முற்றிலும் புரியாமலே இருக்கலாம். 4 வாய்ப்பு இருக்குது. குரு உபதேசம் பண்ணுறார், 10 மாணவர்கள் இருக்காங்கன்னா ஒரு மாணவன் முழுமையாக சரியாக குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே புரிந்து கொண்டு இருக்கலாம். ஒரு மாணவனுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு, திரும்ப திரும்ப கேட்டால் புரியும், ஆனால் ஓரளவுக்கு புரிந்திருக்கு, இல்லை பாதி தான் புரிந்திருக்கிறான்னா.
பாதி புரிஞ்சிருக்கிறான், பாதி புரியவில்லை. ஒருவனுக்கு முழுக்க தப்பாவே குரு சொன்னது ஒன்று, புரிந்து கொண்டது ஒன்று தப்பாவே புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது ஒன்றுமே புரியலைன்னா, எல்லாமே எதுவுமே புரியலை அப்படின்னு இருக்கலாம். அதான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு. இது உலக விஷயத்திலும் கூட இப்படித்தான் இருக்கு. உலக விஷயத்திலேயே அப்படி இருக்கிற பொழுது, ஸ்தூலமாக தெரிகிற உலக விஷயத்திலேயே அப்படி இருக்கிற பொழுது, அதி சூக்ஷ்மமான ஆத்ம தத்துவத்தில் சொல்லவும் வேண்டுமோ? அதனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால குரு இவ்வாறு சொல்லி உபதேசத்தை தொடர்கிறார்னு ஆச்சாரியர் காமிக்கிறார். நம்ம அவருக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு விளக்கம் பார்க்கலாம். சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் பார்க்கலாம். லோகே அபி ஏகஸ்மாத் குரோஹ ஸ்ருண்வதா கஷ்டித் யதாவத் பிரதிபத்யதே கஷ்டித் அயதாவத் பிரதிபத்யதே கஷ்டித் விபரீதம் கஷ்டித் ந பிரதிபத்யதே கிமு வக்தவ்யம் அதீந்திரியம் ஆத்மதத்துவம் அத்ரஹி விப்ரதிபன்னாஹ சதசத்வாதினஹ தார்க்கிகாஹ சர்வே தஸ்மாத் விதிதம் பிரம்ம இதி சுனிஷ்சித உக்தமபி விஷய பிரதிபத்தித்வாத் யதி மன்யசே இத்யாதி சாசங்கம் வச்சனம் யுக்தம் ஏவ ஆச்சார்யஸ்ய தஹரம் அல்பம் ஏவ அபி நூனம் த்வம் வேத ஜானீஷே பிரம்மணோ ரூபம். இங்க தமிழ்ல உலகிலும் கூட லோகே அபி, லோகே அப்படின்னா உலகத்திலும் கூட, உலகத்திலையும் நம்ம யதார்த்தமாக பார்க்கின்றோம். ஏகஸ்மாத் குரோஹோ சுண்வதாம் கஷ்டித், ஒரே குருவிடமிருந்து கேட்கக்கூடிய மாணவர்களில் சிலர், ஒரே குருவிடமிருந்து கேட்பவருள் ஒருவன் என்ன சொல்றான்? எதாவது பிரதிபத்தியது, குரு எப்படி சொல்றாரோ அப்படியே அவன் கிரகித்து கொள்ளுகிறான், புரிந்து கொள்ளுகிறான். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் உடையவனாக, கவனம் உடைய மாணவனாக அவன் இருக்கின்றான். அதுக்கப்புறம் ஒருவன் உள்ளபடி அறிந்து கொள்ளுகிறான். ஒருவன் அயதாவத், யதாவத்துக்கு எதிர்ப்பதம் அயதாவத், பிரதிபத்தியதே நேர்மாறாக அறிந்து, குருவிடமிருந்து ஒருவன் உள்ளபடி அறிந்து கொள்ளுவது இல்லை. உள்ளபடி அறிந்து கொள்ளுகிறான் ஒருவன், ஒருவன் உள்ளபடி அறிந்து கொள்வது இல்லை. அப்போ முழுசா ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான், ஒருத்தன் முழுசா புரிஞ்சு கொள்ளல, ஏதோ புரிஞ்சிருக்கான். தப்பா புரிஞ்சிருக்கான்னு சொல்றது இல்லை, ஓரளவுக்கு பாதி புரிஞ்சிருக்குன்னா. இந்த கணக்கு போடுற பொழுது 10 ஸ்டெப்பு இருந்தாக்கா 10 ஸ்டெப்பும் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போடுற ஆள் இருக்கிறான். 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு போவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு. அப்போ என்னது, பண்ணது தப்பு இல்லை, பாதி தான் புரிஞ்சிருக்கு, இன்னும் பாதியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, பாதி புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் கஷ்டித்து விபரீதம், இன்னொரு ஆள் முழுசா தப்பாவே புரிந்து கொள்ளுற ஆள் இருக்கிறான். ஒருவன் நேர்மாறாக அறிந்து கொள்ளுகிறான். அப்புறம் என்னது, கஷ்டித்து விபரீதம், கஷ்டித்து ந பிரதிபத்தியதே, ஒருவன் கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதே இல்லை, அப்படி புரிந்து கொள்வதே இல்லை. இது எந்த விஷயத்திலையும், குரு உபதேசம் மட்டுமல்ல, நண்பர்களுக்குள்ளே பேசிக்கிற பொழுதாக இருக்கலாம், இல்லை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே அவங்களுக்குள்ளே பேசுகிற பொழுது ஒருத்தர் சொல்கிறத அப்படியே முழுசாக புரிஞ்சுக்கிறாங்களான்னு, சில சமயங்களில் முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை. இல்லை பாதியை காதில் வாங்கி பாதியை காதில் வாங்கலைன்னாக்க ஒன்றும் புரிஞ்சும் புரியாமல் இருக்கு, என்ன சொல்ல வர்ற அப்படின்னு திரும்ப கேட்பாங்க. இல்லை முழுக்க தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டான்னாக்கா சண்டை ஆரம்பிச்சிடும். நான் சொன்னது ஒன்று, புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை வரும். இல்லைண்ணா சொல்கிறது காதுலேயே போகலை, உள்ள காதுக்குள்ளேயே போகலை, ஒன்றுமே புரியலை அப்படிங்கிறதும் இருக்குது. இது எல்லா விவாதங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று, குரு உபதேசத்துலேயும் அது இருக்குது. இது உலக விஷயங்கள்லேயே இப்படித்தான் இருக்குது, உலக கல்வியிலே, லௌகிக்க கல்வியிலே அப்படித்தான் இருக்குது. அதனால் கிமு வக்தவ்யம் அதீந்திரியம் ஆத்ம தத்துவம்
இந்த ஆத்ம தத்துவத்தில் அதீந்திரியமாக, இந்திரியங்களுக்கு சாமானியமாக புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கக்கூடிய அதிசூக்ஷ்மமான ஆத்ம தத்துவத்தில் சொல்லவும் வேண்டுமோன்னா, இந்த மாதிரி குழப்பம் ஏற்படுறத சொல்லவும் வேண்டுமோன்னு. அதனால என்ன ஆகுது? அத்திரகி விப்ரதிபன்னாக சதசத் வாதினக தார்க்கிகாக சர்வே. தார்க்கிகர் முதலான பலர், இந்த தர்சனத்திலேயே பல தர்சனங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, மகா புத்திசாலிகள், பெரிய பண்டிதர்கள். வேதாந்தம் என்ன சொல்ல வருதுன்னா, உபனிஷத் என்ன சொல்ல வருகிறது, அல்லது வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்கள், வேதத்தினுடைய தர்சனம் இதுதான் அப்படின்னு சொல்றதுல பல மதங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று வேதத்தையே ஏற்றுக்கொள்ளாத ஆள் நாஸ்திகள் இருக்கிறான். அந்த நாஸ்திகனிலேயே பலவிதமான நாஸ்திகர்கள் இருக்காங்க. அதுலேயும் பல கருத்து இருக்கு. அப்போ ஒரு குருகிட்ட உபதேசம் வாங்கக்கூடிய ஒரே நூலை பிரமாணமாக கொண்டவர்களிடத்திலேயே பல மதங்கள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சரியா புரிந்து கொண்ட ஒரு சிஷியன்னா அவனுடைய மதம் ஒன்று, பாதியா புரிந்து கொண்ட ஆள் ஒன்று, அவனுடைய மதம் ஒன்று, முழுக்க தப்பாவே புரிந்து கொண்ட ஒரு ஆள். முன்னாடி பார்த்தோம், விரோச்சனன் கதை சொன்னார். விரோச்சனன் பிருகஸ்பதிகிட்ட விரோச்சனனும் இந்திரனும் கேட்கிற பொழுது இந்திரன் கொஞ்சம் புரிந்து கொள்றான். அப்புறம் திரும்ப திரும்ப 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை கேட்டு சரியா புரிந்து கொண்டான். விரோச்சனன் என்னன்னா தப்பாவே புரிந்து கொண்டு அதுதான் முடிவுன்னு கிளையும் போயிட்டான். அப்படி தனியா ஒரு வேதம் இதுதான் சொல்லுதுன்னு இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருப்பான். வேதம் சொல்றதுக்கு இவன் சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா வேதத்துல ஸ்ரத்தை இருக்கு, ஆனா வேதம் சொல்றது இதுதான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கின்றது. அதனால தார்க்கிகர் மற்ற தர்சனத்துல இருக்கிறவர்கள்லாம் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா வேதம் இதைத்தான் சொல்லுது, துவைதத்தை தான் சொல்லுது, இல்ல விசிஷ்டாத்வைதத்தை தான் சொல்லுது, அத்வைதத்தை தான் சொல்லுது. அதுலேயும் சைவமா வைஷ்ணவமா அது வேற. அத்வைதத்திலேயே சைவ விசிஷ்டாத்வைதமா இல்லை வைஷ்ணவ விசிஷ்டாத்வைதமான அதுக்குள்ளேயே அப்படி பார்க்கிறோம். புராண இதிகாசங்கள்ல இதெல்லாம் மாறுபட்ட கருத்து இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதெல்லாமே புத்திசாலிகள் தான். புத்திசாலிகள் கூட அதிசூக்ஷ்மமான விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினால குரு என்ன பண்றாரு? தஸ்மாத், ஆகவே விதித்தம் பிரம்ம இதி சுனிஷ்சித உக்தம் அபி விஷய பிரதிபத்தித்வாத் எதி மன்யசே இத்தியாதி சாசங்கம் வச்சனம் யுக்தம் ஏவ. அதனால குரு இப்படி சொல்லி மேற்கொண்டு உபதேசத்தை தொடர்றது பொருத்தமான ஒன்றுதான். அல்ல, இவ்விதம் இருக்க இந்திரியங்களுக்கு புலனாகாத ஆத்ம தத்துவத்தை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? காரணமான பிரம்மம் உண்டு என்றும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்களான தார்க்கிகர்கள் யாவரும் இவ்விஷயத்தில் அன்றோ முரண்பட்ட எண்ணம் கொள்கின்றனர். இந்த முரண்பட்ட கருத்துக்கள் அவர்களுக்குள்ளேயே இருக்கு. ஆத்மா இருக்கா இல்லையா, ஆத்மா பிரம்மம் புருஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க, பிரகிருத்தின்னு சொல்றாங்க. இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறது எதுனா புருஷனா பிரகிருத்தியான? பிரகிருதி தானா சிருஷ்டி பண்ணுது அப்படிங்கிறான். புருஷன் போக்தா மட்டும், கர்த்தா பிரகிருதி அப்படிங்கிற கருத்து இருக்கு. அப்புறம் ஒரு ஆத்மா இல்லை, ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆத்மா இருக்கு, அநேக ஆத்மாங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பலவிதமாக புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள். ஆகவே அபிதித்தம்னா வேதன ரூபமான விருத்திக்கு விஷயமாகாதது பிரம்மம் என நன்கு நிச்சிதமாக சொல்லப்படினும் கூட இந்த அறியப்படும் விஷயமாக ஆத்மா அறியப்படுவது இல்லை. அதனால வேதன ரூபமான, வேதனைனா அறியப்படுகின்ற ரூபமான விருத்திக்கு விஷயம் ஆகாதது, அறியப்படும் பொருளாக மனதிற்கு விஷயம் ஆகாதது ஆத்மா பிரம்மம். அப்ப எப்படி இருக்கும்? அறிபவனுடைய சொரூபமாக இருப்பது என்பதுதான். ஏன்னா நன்கு நிச்சிதமாக சொல்லப்படினும் கூட, இதற்கு முன்னாடி உபதேசத்துல அப்படி தெளிவா சொல்லியிருந்தாலும் கூட மாறுதலான அறிவு ஏற்படல் கூடுமாதலால் இதுல தவறா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்ற காரணத்தினால் நன்கு அறிவேன் என ஒரு சமயம் எண்ணுவாயே. நான் சரியா புரிந்து கொள்ளாமலே அல்லது தவறாக புரிந்து கொண்டு நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணுவாயே. ஆனால் ஏன்னா நிச்சயம் புரியலைன்னா திரும்ப குருகிட்ட கேட்கலாம், நீங்க சொன்னது புரியல, திரும்ப சொல்லுங்கன்னு. அப்படின்னா திரும்ப சொல்ல போறார். ஆனா இவன் தப்பா ஒன்றை புரிந்து கொண்டு அல்லது அறகுறையா புரிந்து கொண்டு நல்லா புரிந்து கொண்டு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு நிச்சயம் பண்ணிட்டான்னா அவ்வளவுதான், நான் குருகிட்ட கேட்க மாட்டான்.
புரிஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டானா திரும்ப குருகிட்ட கேட்க மாட்டானே. அப்போ அப்படி நிச்சயம் பண்ணினா நீ மீண்டும் ஒரு முறை ஆராய வேண்டும், மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக குரு சொல்லுகின்றார். ஏன்னா அது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. அதில் இருக்கக்கூடிய கடினத்தன்மையினால குருவுக்கே அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் புரியும்னா, புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா புரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இந்த நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்குறான்ல, குண்டலினியை எழுப்பி விடுறதுன்னா. அதனால் போன 2 நாள்லேயே மூலாதாரத்தில் கையை வச்சு கையை அப்படி தொட்டு விட்டாருனாக்கா குரு குண்டலினி மேலே வந்துருச்சான்னு கேட்குறான். அவனும் வந்துருச்சுன்ட்டான். சிஷியனை குண்டலினி வச்சு கையை அப்படி தடவை கொடுத்தா குண்டலினி மேலே வந்துருச்சுன்னா வர்றதுக்கு அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்போ அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அவர் சந்தேகம் வரும் தானே, அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கேட்கலாம். அந்த மாதிரி இங்கே பிரம்மம் புரிந்துதானா? நல்லா புரிஞ்சிருச்சுண்ணா அப்போ தான் சந்தேகமாக இருக்குது. அப்படி புரியக்கூடாது, புரியறதுக்கு வாய்ப்பு இல்லையேன்னு மேற்கொண்டு அவர் சொல்கிறார். அதனால் அப்படி புரிஞ்சிருச்சுன்னு நீ நினச்சேன்னா கொஞ்சம் திரும்ப திரும்ப நீ ஆலோசனை பண்ண வேண்டி இருக்கு. நீ ஓரளவுக்கு தான் புரிந்திருக்கிறாய். அதனால் இப்படி ஒரு ஆசங்கையுடன் கூடிய ஆசிரியரின் வச்சனமானது பொருத்தமானதே ஆகும். அது பொருத்தமானதான். குருவுக்கு ஒரு சந்தேகம் வர்றது பொருத்தமானது தான். நீ நிச்சயமாகவே அற்பமாகவே உள்ள பிரம்மத்தின் ரூபத்தை அறிந்தவனாக இல்லை அப்படிங்கிறதா. அதாவது அற்பமாகவே நான் நன்றாக புரிந்து கொண்டேன்னு சொன்னால் நீ அற்பமாகவேனா குறைவாக ஓரளவே புரிந்தவனாக இருக்கின்றாய் அப்படின்னு குரு சொல்ற. உடனே சந்தேகம் வருது. ஒரு சங்கை சிஷ்யன் இல்லை பூர்வபக்ஷம். இப்படி ஆச்சாரியார் பாஷ்யம் பண்ண உடனே அது எப்படி பூர்வபக்ஷம் அதில் கிம் அநேகானி பிரம்மணஹ ரூபாணி மகாந்தி அர்பகானி ச ஏன ஆக தகரம் ஏவ இத்தியாதி. நான் நன்றாக புரிந்து கொண்டேன்னா பிரம்மத்தை நீ ஓரளவு தான் ஒன்றும் புரியவே இல்லைன்னு சொல்லணும். ஓரளவு தான் புரிந்திருக்கிறாய்ன்னு குரு சொன்னாக்க அப்போ பிரம்மத்தை கொஞ்சம்தான் புரிஞ்சுக்கிறது, ரொம்ப புரிஞ்சுக்கிறதுங்கிறலாம் முடியுமான்னா? பிரம்மத்தில் அநேக ரூபம் இருக்கா? நீ ஒரு ரூபத்தை மட்டும் புரிந்திருக்கிறாய், மற்ற ரூபத்தை புரியலை. பிரம்மணக ரூபானி மகாந்தி அற்பகானி, சின்னது பெருசுன்னு பிரம்மத்தில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. எக்காரணத்தினால் அற்பமாகவே உள்ள பிரம்மத்தினது ரூபத்தை அறிகின்றாய் என்றதாதியை சொல்லுகின்றாரோ அக்காரணம் பற்றி பிரம்மத்துக்கு பெரியனவும் சிறியனவுமான அநேக ரூபங்கள் உண்டோ எனில், அதனால் நீ அற்பமாகவே உள்ள பிரம்மத்தை புரிந்து கொண்டிருக்கின்றாய். பிரம்மத்தை நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு நீ சொன்னாக்கா அற்பமாக உள்ள பிரம்மத்தை புரிந்து கொண்டிருக்கிறாய்னு குரு சொல்றார். அது எப்படி? அப்போ பிரம்மம் அற்பமாக இருக்கு, மகத்தா இருக்குன்னு சொல்லி பிரம்மத்துக்கு சின்னது பெருசெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கிற கேள்வி. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இதற்கான உத்தரத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம விளக்கம் பார்த்தது தான், இருந்தாலும் நம்ம அதை இன்னும் தெளிவாக பார்த்தா தான் மேற்கொண்டு போகிறது இந்த பூர்வபக்ஷம் அதற்கான சித்தாந்தம்லாம் புரியும். பிரம்மத்தில் சின்னது பெரியது அப்படின்லாம் இருக்கா? அற்பமாயுள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை மட்டும்தான் நீ புரிந்து கொண்டு இருக்கிறாய், மகத்தாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு குரு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா கேள்வி, பிரம்மத்தில் அற்பம் மகத்தனெல்லாம் இருக்கான்னா? அல்ல, மகாந்தி அற்பகானி, அற்பகானிங்கிறதான் அல்பம்னு சொல்கிறோம். சிறிய அளவு பிரம்மத்தை தான் நீ புரிஞ்சிருக்கிறாய், பெரிய மகத்தான பெரிய பிரம்மத்தை நீ புரியவில்லை அப்படின்னு குரு சொல்ற. இங்க நம்ம சென்ற வகுப்புலேயே பார்த்தோம், முகவுரை சொன்னேன், திரும்ப ஒருக்க சொல்கிறேன், அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லுகின்றேன். நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு, நான்கிற எண்ணமானது இருக்கின்றது. இந்த நான் யார் என்பது தான் கேள்வி. நான் யார் என்பது கேள்வி. அதை சிஷ்யன் குருவிடம் போய் கேட்கிறான். நான் யாருங்கிறத அவன் எப்படி கேட்கிறான்? இந்த இந்திரியங்கள் இயங்குவதற்கு, பிராணன் மனது இயங்குவதற்கு எது காரணமாக இருக்கின்றது? அப்போ எந்த ஒன்று உள்ள நான் என்று இருந்து
இவைகளுக்கு ஆதாரமாக இவைகளை இயக்குவதாக இருக்கின்றது அப்படின்னு கேட்குற பொழுது அதற்கு குரு சொல்றார், அது கண்ணுக்கு கண்ணானது, காதுக்கு காதானது, பிராணனுக்கு பிராணனானது, மனதுக்கு மனதானதுன்னு சொல்லி அதை சொல்லுகின்றார். இப்போ ஒரு ஆத்ம தத்துவம், இவைகளுக்கு வேறாக ஒரு ஆத்ம தத்துவம் இருக்கின்றது, அது அவற்றை இயக்குகின்றது. அதான் பதில். இந்த புலன்களுக்கும் மனதுக்கும் வேறான ஒரு தத்துவம் இருக்கு, அது அது அவைகள் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கின்றது, அது ஆத்மா. அந்த ஆத்மா பிரம்மம் என்பது பதில். இப்போ சிஷ்யன் நான் என்ற ஒரு அகங்காரத்தோடு ஏற்கனவே இருக்கான். நானுங்கிற அகங்காரம்னா நான் ஒரு ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறான். குருகிட்ட போய் கேட்கிறான். குரு இந்த இந்திரியங்கள் மனது இயங்குவதற்கு காரணமாக ஒரு ஆத்மா இருக்கிறது சொல்லிட்டார். அந்த ஆத்மா பிரம்மம்னு சொல்லிட்டார். சிஷ்யன் தன்னை என்னவா நினைச்சு கொண்டு இருக்கிறான்? நான் ஜீவன்னு நினைத்து கொண்டு இருக்கிறான். நான் ஜீவனா இருக்கிறேன். ஆனால் அனுபவம் அப்படித்தான் இருக்கு. உடம்பு நான், மனது நான், புத்தி நான். இந்த உடம்பு ஆணா இருந்தால் ஆண் நான், பெண் நான், இந்த தேதியில பிறந்தேன், இந்த தேதியில போயிடுவேன், இந்த இன்ப துன்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு உடம்பை மையமாக கொண்டே ஒரு கர்த்திருவம் அல்லது ஒரு அகங்காரம், ஒரு பிரமாதா அறிபவன்கிற ஒரு நான் இருக்கு. நான் இதை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணத்தோட குருகிட்ட போய் கேட்கிறான். குரு இந்த மனசுக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கு, இந்திரியங்கள் பிராணனுக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்ன உடனே சிஷ்யன் என்ன நினைப்பான்? நான் இருக்கிறேன், ஜீவனாகிய நான் இருக்கிறேன், இந்த ஜீவனுக்கு வேற உள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா இந்த ஜீவனையும் மனசையும் இந்திரியங்களையும் இயக்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு அவன் புரிந்து கொள்ளுகிறான். அப்போ என்ன ஆகுது? ஜீவனாகிய நான் இருக்கிறேன், உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கு. ஆத்மான்னு சொல்லலாம், அல்லது கடவுள்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம். சாமான்யமாகவே நமக்கு அப்படித்தான எண்ணம் இருக்கு. சாமான்யமாக இருக்கக்கூடிய ஒரு புரிதல் தான் இது. உள்ள ஒன்றுமே இல்லை, ஆத்மாவே இல்லைன்னு சொல்கிற ஆள் இருக்கா, அவனை பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் ஆன்மீகத்தில், சாஸ்திரங்களில் ஸ்ரத்தை, நம்ம ஹிந்து தர்மத்தில் ஹிந்து சாஸ்திரங்களை கேட்டவர்கள், ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் என்னது? கடவுள் இருக்கிறார். அதுவும் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார்னு கேட்டாக்கா நம்ம ஹிந்து தர்மத்தில் தெளிவாக இருக்குது. மற்ற மதங்களில் ஏதோ ஒரு லோகத்தில் இருக்கிறார். நம்ம ஹிந்து தர்மத்தில் சாமான்யமாக இருக்கிறது, அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னா, அங்குங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருள் அப்படின்னு என்னது? சர்வ வியாபியாக இருக்கிறார். அப்போ இந்த உடம்புலையும் அவர் சாட்சியாக இருக்கின்றார். உடம்பை நடத்தக்கூடிய மனசுல இருந்து, மனதுக்கு சாட்சியாக இருந்து அல்லது மனதில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஜீவனையும் உடலையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இதான் எண்ணம். மலர் மிசை ஏகினான்னா, இருதயமாகிய மலர்ல இருந்து கொண்டு அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார்னா, அவர் வெளியே இருக்கிறார், கோயிலில் தெய்வத்தில், கோயிலில் விக்கிரக ரூபமாக இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார். எனக்குள்ளேயும் அல்லது ஒன்றொன்றுக்குள்ளேயும் அவர் உள்ளே இருந்து அதை இயக்கி கொண்டு இருக்கிறார். அதான் ஈஸ்வரன். இப்போ நான் இந்த உடம்புல யார் இருக்காருன்னா, நான் இருக்கிறேன், ஈஸ்வரன் இருக்கிறேன். ரெண்டு பேர். இந்த உடம்புல நான் இருக்கிறேன், ஈஸ்வரன் இருக்கிறேன். ரெண்டு, அவரு இருக்கிறார், நானும் இருக்கிறார். நான் அவரை தெரியாமல் இதை நடத்தி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் இந்த பக்தி ஸ்ரத்தையெல்லாம் இருந்து கொஞ்சம் கேட்டாக்க எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நான் பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகுது? ஈஸ்வரனை புறத்தில் பார்க்கறது, விக்கிரக ரூபமாக பார்க்கறது ஒன்று. கொஞ்சம் இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் கேட்டால் ஈஸ்வரன் உனக்குள்ளேயே இருக்கிறார், திரும்பி உள்ளே பாருன்னா. அதனால் உன்னை கடந்து உள்ளே, மனதை கடந்து உள்ளே பார், அதான் கடவுள்னா. கடவுளுக்கே கடந்து உள்ளே பார்க்கப்படுவது கடவுள்னா. இப்போ பார்ப்பவனாகிய நான் இருக்கிறேன், என்னால் பார்க்கப்படக்கூடிய கடவுள் இருக்கிறார், ஆத்மா இருக்கிறார். அந்த ஆத்மா தான் உடம்பு மனதை இவைகளை இயக்குகிறதுன்னு சொன்ன உடனே ஜீவனாகிய நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னா அவர் எப்படி அறிந்திருக்கிறான்? அது அறியப்படும் பொருளாக தனக்கு வேறாக அறிந்திருக்கிறான். அதே மாதிரி வெளியே விக்கிரகம் இருக்கு, தேவதை இருக்கு, தெய்வம் இருக்குன்னா அதற்கு வேறாக உள்ள ஈஸ்வர சக்தின்னு ஒன்று இருக்கு, தெய்வ சக்தின்னு இருக்கு. அவர் வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கிறார். நான் ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதில் ஆவாகனம் பண்ண உடனே அதற்குள்ளே அவர் வந்துடுறார். அப்படி தானே? நம்ம தான் அந்த கல்லை எடுத்து கொண்டு வந்து வச்சோம், அல்லது மஞ்சளை பிடிச்சி பிள்ளையார்னு பிடிச்சி வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு அக்ஷதை எடுத்து ஆவாக யாமீனா அவர் வந்துட்டாருன்னா, அப்போ அவர் லோகத்தில் இருக்கிறார், நான் பூஜைக்காக கூப்பிட்ட உடனே வந்துட்டார். அல்லது உள்ளே இருந்தே ஆத்ம பூஜை பண்ணிட்டு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனையே வெளியே கொண்டு வந்து ஆவாகனம் பண்ணிட்டு பூஜையை முடிஞ்சோடனே யதாஸ்தானம் அவரோட ஸ்தானத்துக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன். அப்போ இந்த
விக்கிரகம் இருக்கு, அதற்குள்ள அதற்கு வேறாக தேவத்தை வருது, அதற்குள்ள ஆவாகனம் கொஞ்ச நாள் நான் பூஜை பண்ற வரைக்கும் இருந்து என்னுடைய பூஜையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, அப்போ அங்கேயும் ஈஸ்வரன் என்ன இருக்காரு, அந்த விக்கிரகம் இருக்கு, அதற்கு வேற அந்த ஈஸ்வரன் தெய்வமானவர் இருக்கிறார். அவர் தேவைன்னா உள்ள வந்துட்டு போறார், எனக்குள்ளேயும் உள்ள இருந்து கொண்டு இருக்கிறார், வந்துட்டு போறார், அல்லது உள்ளேயே இருக்கிறார் நடத்தி கொண்டு. அது ஜடப்பொருள்ங்கிறதுனால வந்துட்டு போறார். இது நான் சேதனங்கிறதுனால உள்ளேயே இருந்து எப்பொழுதும் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா இப்படி இருந்தாலும் நான் வேற, அவர் வேற, அவ்வளவுதானே. வெளியே வச்சு பூஜை பண்ற பொழுது அவர் பூஜிக்கப்படுபவர், நான் பூஜை பண்ற ஆளுனா. உள்ளேயே இருந்து ஆத்மாவா பார்க்கிற பொழுது நான் அறிபவன், அவர் அறியப்படும் பொருள். நான் பிரமாத்தா, அவர் என்னால் அறியப்படக்கூடிய பிரமேயமாக இருக்கின்றார். என்னால் தியானத்துல நான் அந்த ஆத்மாவை நோக்கி மனதை திருப்புகிறேன்னா, இந்திரியங்கள் வெளியே பார்க்குற மாதிரி இந்த இந்திரியங்களே மனசை உள்நோக்கி உள்முகமாக திருப்பி ஆத்மாவை நான் பார்க்கிறேன் அப்படின்னு, அப்படி ஒரு ஆத்மா இருக்குன்னு நான் புரிந்து கொண்டேன், நன்றாக அறிந்து கொண்டேன்னு சிஷ்யன் சொன்னாக்கா, நீ இல்லை, சின்னதான ஒரு ஆத்மாவை தான் அறிந்து கொண்டு இருக்கிறாய், பூர்ணமான ஆத்மாவை அறியவில்லை, மகத்தான ஆத்மாவை அறியவில்லைன்னு குரு சொல்லுகின்றார். அப்போ இங்கே என்ன தாத்பரியம், என்ன விஷயம், அத்வைதம் என்ன சொல்லுது, வேதாந்தம் என்ன சொல்லுது, இல்லை அல்லது குருவினுடைய பூர்ணமான உபதேசம் என்ன அப்படின்னா, சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளி எங்கே இருக்குது? எங்கேயும் இருக்குது. சர்வ வியாபகமாக, கடவுள் மாதிரி சர்வ வியாபகமாக இந்த பூமியை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. சூரியன் அவர் ஒரு இடத்துல இருந்தாலும் சூரிய ஒளி எங்கே இருக்குனாக்கா எல்லா இடத்துலையும் இருக்குது. கட்டடத்துக்கு வெளியேயும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. உள்ளேயும் சூரிய ஒளி இருக்கின்றது. அதற்கப்புறம் நம்ம இங்கே ஒரு லைட்டு போட்டு வச்சுருக்குறோம், ஒரு விளக்கு போட்டு, வெளிச்சம் பத்தலைன்னு, சூரிய ஒளி பத்தலைன்னு கூடுதலாக ஒரு விளக்கு வைத்திருக்கிறோம். இந்த விளக்குல இருந்தும் ஒரு ஒளி வருது. அப்போ இந்த அறை பிரகாசிக்கின்றது. அறையில் ஒளி இருக்குது. அந்த ஒளி என்ன, ரெண்டு ஒளி இருக்குது. ஒன்று மின்னொளி இருக்குது, இந்த மின்சாரத்தினால வரக்கூடிய ஒரு வெளிச்சம் இருக்குது, மின்னொளி இருக்குது. இங்கே சூரிய ஒளியும் இருக்குது. சூரிய ஒளி இருக்கா இல்லையா? இருக்குது. இந்த லைட்டை நிறுத்திட்டாலும் கொஞ்சம் வெளிச்சம் தெரியும் பகலில், சூரியன் இருக்கிற பொழுது. பகலில் இந்த மின்னொளியை நிறுத்திட்டாலும் வெளிச்சம் தெரியுது. அப்போ இங்கே சமகாலத்தில் விளக்கொளியும் இருக்குது, மின்னொளியும் இருக்குது, சூரிய ஒளியும் இருக்குது. இது பிரைட்டாக இருக்கிறதுனால சூரிய ஒளியை நாம் அறியவில்லை, ஆனால் சூரிய ஒளி இருக்கிறது. இந்த சூரிய ஒளியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த லைட்டை நிறுத்திட்டோம். இந்த லைட்டை நிறுத்திட்டாக்கா சூரிய ஒளி தெரிகின்றது. இந்த மின்னொளி என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய இந்த லைட்டு இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பிரகாசிக்கின்றது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சூரிய ஒளி அதையும் இந்த மின் விளக்கு பிரகாசிக்கிறதான். இங்கே ஏற்கனவே இருக்கல, நிறுத்திட்டான் சூரிய ஒளி இருக்க, மற்ற பொருட்களை பிரகாசிக்கிற மாதிரி மின்னொளியையும் சூரிய ஒளி பிரகாசிக்கிறதா, பிரகாசிக்க முடியுமா, அல்லது பிரகாசிக்க வேண்டிய தேவை இருக்கான்னா, ஒளி இல்லாத, சுயமான ஒளி இல்லாத ஒரு பொருளை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒரு ஒளி தேவை. ஏற்கனவே பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஒளியை பிரகாசிக்கிறதுக்கு இன்னொரு ஒளி தேவையில்லை. இங்கே மின்னொளி இருந்தாலும் சூரிய ஒளியை பிரகாசிக்கிறதுக்கு இதனுடைய அவசியம் இல்லை. ரெண்டும் சமகாலத்தில் இருக்கலாம், இருந்துட்டு போகலாம். வெளியே ஒளி இருந்து கொண்டே இருக்கு, சர்வ வியாபகமாக எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ இந்த கடவுளும் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நமக்குள்ள இந்த சரீரம்ங்கிற ஒரு வரையறை இருக்கிற பொழுது, சரீரம் ஒரு ரூம் மாதிரி இருக்குனாக்க உள்ள ஒரு சைத்தன்யமா உள்ள இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார், உள்ள ஜீவனா மின்னொளி மாதிரி இருக்கிறார். அப்புறம் சூரிய ஒளி மாதிரி அவரும் உள்ள இருந்து கொண்டு இருக்கிறார். ரெண்டு பேருமே உள்ள இருக்கார். இப்போ நம்ம இந்த வெளியே இருக்க ஒளியை, வெளியே இருக்க சூரிய ஒளி உள்ளேயும் இருக்கு. இந்த மின்னொளி, மின்னொளி எங்கேருந்து வருது? கரண்ட்ல இருந்து வருது. கரண்ட் இல்லைனாக்கா இந்த பல்ப் எரியாது. பல்பு தானாக ஒளிரக்கூடியது அல்ல, அதை ஒளிர்விக்கக்கூடிய ஒரு சக்தி வெளியே இருந்து வந்திருக்கு. ஒரு மின்சாரம் இதற்குள்ளே போய் இது பிரகாசம் பெற்று இருக்கு, தான் பிரகாசித்து புறத்தில் இருக்கிறதையும் பிரகாசிக்கின்றது. இதற்கான அந்த மின்சாரம் அது வெளியே இருக்கக்கூடிய ஒரு சோலார் பேனல்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோமே. வெளியே இருந்து சொல்கிறேன், கவனமாக புரிஞ்சுக்க, உதாரணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டா இங்கே சரியாக வந்துடும். இப்போ கரண்ட் வருது, கரண்ட் இருக்குது, இந்த பல்பு தானே எரியாது, அது ஜடமான ஒன்று, அது பிரகாசம் இல்லாத ஒன்று. அதுக்கு வெளியே இருந்து ஒரு சக்தி வருது, ஒரு கரண்ட் வருது. அந்த கரண்ட்டை நான் வெளியே இருக்க சோலார் பேனல்லேருந்து எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன்.
அங்கேருந்து இது வந்து இந்த வயர் வழியாக வந்து இதுக்கு வந்து இது பிரகாசத்தை கொடுக்குது. அப்போ உண்மையிலேயே இந்த மின் ஒளியாக இருக்கிறது எது? சூரிய ஒளி தான். வெளியே இருக்கக்கூடிய சூரிய ஒளி தான். அது நேரடியாக அறைக்குள்ள அது கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது போதுமான அளவு இல்லை. ஒரு இருக்கு அறைக்குள்ள சூரிய ஒளி, அது அதுவாகவும் இருக்குது. சுயம் பிரகாசமாக வெளியே இருக்க சூரிய ஒளி அது உள்ளேயும் இருக்குது. அதே சூரிய ஒளி ஒரு சோலார் பேனல் வழியாக உள்ளே போய் அது மின்சாரமாக மாறி இந்த பல்புக்கு வந்து இன்னொரு ஒளியாக அது பிரகாசிக்கின்றது. இதை நம்ம செயற்கை ஒளின்னு சொன்னாலும் இது உண்மையிலேயே இதுவும் சூரிய ஒளி தான் தானே. இது செயற்கை ஒளின்னு சொன்னாலும் இதற்கான சோர்ஸ் வந்து சூரியன்கிட்டருந்து வந்தது தான். அப்போ நேரடியான சூரிய ஒளியும் இருக்குது, செயற்கை ஒளியாக இருக்கிறதும் அந்த சூரிய ஒளி தான். ஏன்னா இந்த பல்புக்கு சுயம் பிரகாசிக்கக்கூடிய தன்மை இல்லை, அது அங்கேருந்து வாங்கி பிரகாசத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இந்த அறையில் ஒளி இருக்குன்னா எத்தனை ஒளி இருக்கு? 2 ஒளி இருக்குன்னு சொல்லலாமா, ஒரு ஒளி தான் இருக்குன்னு சொல்லலாமா? உண்மையிலேயே பாரமார்த்திகமாக ஒன்று தான் இருக்குது, 2ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா நேரடியாக இருக்கிறதும் இருக்குது, அது சுயம் பிரகாசமான சூரிய ஒளி, அது பிரகாசித்து கொண்டும் இருக்குது. அதே சூரிய ஒளி ஒரு மீடியா வழியாக உள்ளே போய் வெளியே வந்திருக்கு, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஒரு வேறுபாடு இருக்கிறதுனால 2 ஒளின்னு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை, 2 ஒளி இருக்கின்றது. ஆனால் இந்த 2வது ஒளி, இந்த மின் ஒளியாக வரக்கூடியது, அது சார்புடையது. அது வந்து முழுக்க சர்வ வியாபகமாக இருக்கிறது இல்லை, அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அது தோன்றுனதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது இருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. பல்புங்கிற ஒரு ஆதாரம் வேணும். அப்புறம் அந்த பல்பு ஃபியூஸ் ஆகாமல் நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அப்புறம் அதில் மின்சாரம் வந்தபோது அது ஒளிர ஆரம்பிக்கின்ற நேரம், அப்புறம் அந்த கரண்ட்டு போச்சுனாக்கா ஒளிர்ந்து முடிக்கின்ற நேரம்னு ஒன்று இருக்குது. அதற்கு ஒரு வரையறை உண்டு. அந்த வெளிச்சம் வந்து சின்ன பல்பாக இருந்து 5 வாட்ஸ்னாக்கா 5 வாட்ஸ் தான் வெளியே வரும். 5000 வாட்ஸாக இருந்தாக்கா 5000 வாட்ஸ் அளவுக்கு வெளியே வரலாம். அப்போ அதோ ஒரு பல்புக்கு இன்னொரு பல்புக்கு நடுவில் சக்தியில் வேறுபாடு உண்டு. அந்த மின்னொலிக்கு ஒரு சார்பு இருக்குது, ஒரு வரையறை லிமிட்டேஷன் உண்டு. ஒன்றை இன்னொன்றை சார்ந்து இருக்குது. அதில் சின்னது பெரியதுங்கிற வேறுபாடு உண்டு. கால வரையறை உண்டு. ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியக்கூடியதுன்னு உண்டு. இடவரையறை உண்டு. இங்கே இருந்தால் அங்கே இல்லை, அங்கே இருந்தால் இங்கே இல்லை, அதனால தான் 2 பல்பு 3 பல்பெல்லாம் போட வேண்டியிருக்கு. இடவரையறை உண்டு. அப்போ இந்த சூரிய ஒளியே ஒரு மீடியா வழியாக ஒரு உடம்பு வழியாக வெளியே போகிற பொழுது அது வரையறைக்குட்பட்டது போல இருக்கின்றது, வரையறைக்குட்பட்டதாக இருக்கின்றது. அதை சார்ந்து இருக்கிறதுனால, அந்த மீடியாவை சார்ந்து இருக்கிறதுனால அது வரையறைக்குட்பட்டதாக அதே சூரிய ஒளி இருக்கு மின்னொளியாக வர்ற பொழுது. அப்படி உடம்போட சேரலை அப்படின்னா அது சுயம் பிரகாசமாக இருக்கு, வரையறை இல்லாமல் இருக்கின்றது. அப்போ இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னது? சூரிய ஒளி மின்னொளின்னு 2 இருந்தாலும் உண்மையிலேயே இருக்கிறது ஒரு ஒளி தான். இந்த ஒரு சூரிய ஒளி தான் ஒரு உடல் வழியாக ஒரு மீடியா வழியாக போய் மின்னொளியாக வந்திருக்கின்றது. அதனால் மின்னொளியாக இருக்கின்ற நான் சூரிய ஒளியை அறிகிறேன்னு சொன்னேன். அதில் 2 விதமாக இருக்குது. அது புறத்தில் இருக்க மற்ற அறியப்படும் பொருள்களை அறிகிற மாதிரி நான் லைட் எறிகிறேன், வெளியே இருக்க வெளிச்சத்தையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன்னு இந்த லைட்டு நினச்சா அது எப்படி இருக்கும்? நான் அறிபவனாக வேறாகவும் சூரிய ஒளியை அறியப்படுவதாகவும் நினைக்கிறதா இருக்கும். அதுவும் உண்மைதான், ஓரளவுக்கு உண்மைதான். ஆனால் சரியான உண்மை என்ன, முழுமையான உண்மை என்ன? அறிபவன் அறியப்படும் பொருள். நான் பிரகாசமாக இருக்கிறனே, இந்த மின்னொளி நானும் எனக்கு ஆதாரமாக அல்லது புறத்தில் என்னால் அறியப்படுவதா இருக்கின்ற சூரிய ஒளி 2ம் ஒன்று தான். அப்போ நான் என்னை அறிகிறேன்கிற பொழுது நான் மின்னொளியாக இருந்து சூரிய ஒளியை அறிகின்றேன் அப்படின்னு அறியலாம், அல்லது என்னை நான் சூரியனாகவே சூரிய ஒளியாகவே அறிகிறேன்னு அறியலாம். நான் உடம்போடு சேர்ந்து மின்னொளியாக இருந்தாலும் வாஸ்தவத்தில் நான் சூரிய ஒளி தான். அப்படி புரிந்து கொண்டால் முழுமையான புரிந்து கொள்ளுதல். மின்னொளியாக தன்னை ஒரு ஜீவனா ஒரு கர்த்தாவா வைத்துக்கொண்டு ஒரு தியானிப்பவனா வைத்துக்கொண்டு என்னால் பிரகாசப்படுத்துகின்ற மற்ற பொருள் மாதிரி புறத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் நான் பிரகாசிக்கின்றேன், அறியப்படும் பொருளாக அறிகிறேன் மாதிரி சூரியனையும் சூரிய ஒளியையும் நான் பார்க்கிறேன்னு இந்த மனசு நினைச்சா, இந்த ஜீவன் நினைச்சா, இவன் பார்ப்பவனாகவும்
அந்த சூரியனை சூரிய ஒளியை பார்க்கப்படுவதாகவும் ஆப்ஜெக்டை ஆக்குறான். அப்போ அங்கே ரெண்டுங்கிறது வருது. அப்போ அந்த புரிந்து கொள்ளுதல் ஓரளவுக்கு தான் சரியே ஒழிய முழுமையாக சரியில்லை. அதான் ஆனால் பாரமார்த்திக சத்தியத்துக்கும் இந்த வியாவகாரிக சத்தியத்துக்கும் வேறுபாடு உண்டு. அறியப்படும் பொருளாக ஆத்மாவை இறைவனை அறிந்தால் அது வியாவகாரிக்கத்தில் உடம்புங்கிற உபாதியை வைத்து கொண்டு அப்படி இருக்கு. ஆனால் அந்த உபாதியை தூக்கிட்டா அது பாரமார்த்திகமாக ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அதுதான் இங்கே விஷயம். அதுதான் இங்கே ஆத்ம தத்துவத்தில் விஷயம். அதனால் நான் ஜீவன் ஆத்மாவை அறிகிறேன் அப்படிங்கிற பொழுது ஆத்மாதான் ஜீவனாக இருக்கிறது அப்படின்னு அறிந்தால் அது சரியான அறிவு. ஆத்மாதான் ஜீவனாக இருக்கு. சூரிய ஒளி தான் இந்த பல்பு வழியாக மின்னொளியாக இருக்கிறது. அதானே நான் அறிகிறேன்கிற பொழுது உண்மையிலேயே அறியக்கூடிய சக்தி உடையது சூரிய ஒளி தான். பிரகாசிக்கக்கூடிய சக்தி உடையது சூரிய ஒளி தான். பல்பு என்றைக்கும் பிரகாசிக்கிறது கிடையாது. இந்த ஜீவன் மனசு ஜீவன் அப்படிங்கிறதே ஒரு கடன் வாங்கின ஆளு தான். அவன் உண்மையிலேயே இருக்கிற ஆள் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் இல்லைன்னா இந்த ஜீவன் கிடையாது, மனசுங்கிறது கிடையாது. அப்போ நான் என்னை அறிகிறேன்கிற பொழுது நான் ஆத்மாதான் மனதாக ஜீவனாக கர்த்தாவாக இருக்கிறேன்னு அறிஞ்சா அது சரியான அறிவு. ஆத்மாதான் மனதாக இருக்கிறது, மனதில் ஒரு பிரதிபிம்பமாக ஏற்பட்டு தற்காலிகமாக உடம்புங்கிற ஒரு உபாதியில் இருந்து தன்னை ஜீவனாக கருதி கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மாவை பற்றிய அறிவு இல்லாததுனால நான் என்னை ஜீவனாக மட்டும் இது நாள் வரைக்கும் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போ குரு உபதேசத்தினால என்ன தெரிந்து கொண்டேன்? இந்த ஜீவன்கிறது உண்மையில் ஆத்மாதான் ஜீவனாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உடம்புல மட்டுமில்ல, இந்த மாதிரி எண்ணற்ற உடல்களை எடுத்துக்கொண்டு ஒரே ஆத்மாதான் ஜீவர்களாக இருக்கின்றது. அந்த உடல்கள்ங்கிற உபாதி இல்லைன்னா ஆத்மா மாத்திரம் இருக்கின்றது. அந்த ஆத்மா பிரம்மம். அந்த ஆத்மா மாத்திரம் இருக்கிறதுங்கிற பொழுது அதுக்கு பிரம்மம்னு பேர். அவ்வளவுதான். ஜீவன்னு சொல்ற பொழுது ஜீவாத்மா, வெளியே சொன்னா பரமாத்மானா. பரமாத்மா உண்மையில் ஒரே ஆத்மா தான். அதனால இங்க ஆச்சரியரா தான் பதிலா சொல்றாரு, இங்க அல்பமான பிரம்மம் மகத்தான பிரம்மம்னு பிரம்மத்துல அல்பம் மகத்தை சொல்ல முடியுமா? இனி உடம்போட சேர்த்து உடம்பை நான் ஜீவன்னு வைத்துக்கொண்டு ஆத்மாவை அறிகிறேன்னு சொன்னாக்கா அவன் யாரை அறிகிறான்? அல்பமான பிரம்மத்தை அறிகிறான். தன்னை ஆத்மாவாகவே அறிந்து கொண்டவன் மகத்தான பிரம்மத்தை அறிகிறான். அப்ப பிரம்மத்துல அல்பம் மகத்துன்னு இருக்க முடியுமான்னா அதற்கு ஆச்சரியர் பதில் சொல்றாரு, முடியும்னா. இந்த உபாதியை வச்சு பார்த்தா அது முடியும். பதில் உத்தரம் ஆம். சித்தாந்தி இருக்கு. பாடம் அநேகானிகி நாமரூப உபாதி கிருதானி பிரம்மணோ ரூபாணி ந ஸ்வதஹ ஸ்வதஹ து அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவத்து ச யத். கட்டோபனிஷத்தில் இருக்கிறது. கட்டோபனிஷத்து, நிருசிம்ஹோத்தர உபனிஷத்து, முக்திகோபனிஷத்து. இந்த மந்திரம் 2-3 உபனிஷத்தில் இருக்கு. முக்கியமாக பிரதானமாக நம்ம ரெகுலராக படிக்கிறது கட்டோபனிஷத்து தான், பாஷ்யத்தோடு இருக்கிறது. இதி சப்தாதிபிகி சக ரூபாணி பிரதிசித்தியந்தே. இப்போ பிரம்மத்தில் மகத்து அல்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இருக்கு. உபாதியை வைத்துக்கொண்டு இருக்கின்றது. அதனால் பிரம்மத்துக்கு நாம ரூபங்களாகிற உபாதிகளினால் செய்யப்பட்ட ரூபங்கள் அநேகம் உண்டு. அப்படி ஒரு வாக்கியத்தை வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம். அநேகம் உண்டு. உபாதியோடு சேர்ற பொழுது அநேக ரூபங்கள் அதற்கு இருக்குது. சோலார் பேனல்ல இருந்து சூரிய ஒளியை வாங்கி எத்தனையோ பல்புக்கு கொடுக்கலாம். அப்போ என்னது, அது எத்தனை விதத்தில் வந்தாலும் அது அதே சக்தி தான், ஒரே சக்தி தான். சின்ன அந்த உபாதிக்கு தகுந்த மாதிரி அது குறைவாகவோ மிகுதியாகவோ எப்படி வேணாலும் வரலாம். அது உடலோடு சேருகின்ற பொழுது வருகின்ற ஒன்று. ஆனால் ஒளிய இயற்கையில் இல்லை. உண்டே ஒளிய இயற்கையில் இல்லை. வாஸ்தவமாக பலவாயிருச்சான்னா வாஸ்தவமாக பலவாக ஆகவில்லை.
அதில் ஆகாசமோ சூரிய ஒளியோ எடுத்துக்கொள்ளலாம். ஆகாசம் சர்வ வியாபகமாக இருக்குது. ஒரு 10 குடத்தை பண்ண உடனே அந்த குடத்துக்குள்ளே ஆகாசம் வந்துடுது. குடத்துக்குள்ளே ஆகாசம் வந்துடுது. 1 லிட்டர் குடம்னா 1 லிட்டர் ஆகாசம். 10 லிட்டர், 20 லிட்டர், 50 லிட்டர், 100 லிட்டர், 1000 லிட்டர்னாக்கா அந்த லிட்டருங்கிறது எதை குறிக்குது? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸோட அளவு தானே. அந்த பானை 10 லிட்டர் கொள்ளளவுனா 10 லிட்டர் அந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்தினுடைய அளவு. இப்போ ஆகாசத்தை 10 லிட்டர் 20 லிட்டர்னு பிரிக்க முடியுமாண்ணா? ஆகாசத்தில் 10, 20 அளவெல்லாம் இருக்குது. அவயவம் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் பண்ண முடியுமாண்ணா? அந்த குடம்ங்கிற உபாதியை வைத்து பார்க்கிற பொழுது அப்படி அது பிளவு பட்டது போல இருக்கு. வெளியே இருக்கிறது மகத்தா இருக்கிறதாகவும் அளவிட முடியாததா இருக்கிறதாகவும், அந்த குடம்ங்கிற ஒன்றுக்குள்ள பார்க்கிற பொழுது அது வரையறைக்குட்பட்டதாகவும் தெரிகின்றது. அதே மாதிரி தான் ஒளியும், சூரிய ஒளியோ அல்லது மின்சக்தியோ அது வரையறை இல்லாததா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள்ள போற பொழுது அது அவ்வளவுதான் இருக்கு. கரண்ட்டு வருது, சின்ன பல்புக்குள்ள போறது 5 வாட்ஸா வருது. அப்போ அவ்வளவுதான் கரண்ட்டுனா 5 வாட்ஸ் அளவு தானே அதோட சக்தினா? இல்லை. அதே பெரிய பல்புக்குள்ள போனால் 5000 வாட்ஸு அதனுடைய ஒளி மகத்தானதா இருக்கு. அப்போ அந்த மின்சாரத்தை 5, 10 நம்ம பிரிக்க முடியாது. அது எந்த உடம்போட சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அது தெரிகின்றது. உடம்போட சேர்ற பொழுது அது தற்காலிகமானது. அது வாஸ்தவமாக அதனுடைய சொரூபம் அல்ல. அது அதனுடைய சொரூபம் அது வரையறை இல்லாதது தான். அதனால இங்க உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுது? இந்த உபாதியோட சேர்ற பொழுது அநேகங்கள் இருக்கு, ஆனா இயற்கையில் இல்லை, வாஸ்தவமா இல்லைன்னு சொல்லுகின்றது. அதுக்குதான் இங்க உதாரணம் கொடுத்திருக்கிறார். இயற்கையிலோ எனில் யாதொரு பிரம்மம் உண்டோ அது அசப்தம், அது சப்தம் இல்லாதது. சப்தம் இல்லை. அப்ப இங்க சொல்ற பொழுது முன்னாடி மந்திரத்துல காதுக்கு காதானதுன்னா, இப்போ காதுனா அது சப்தத்தை கிரகிக்கிறது தானே. காதுக்கு காதா ஆத்மா இருக்கு, காதுக்கு காதாக அது இருக்கிறதுனாக்கா ஆத்மா தான் காது வழியா கிரகிக்கிறதுன்னு ஆகுது. ஆத்மா இல்லைன்னா காது வேலை செய்யாது, கிரகிக்கிற ஆளும் இருக்க மாட்டான். அப்போ ஆத்மா இருக்கிறதுனால தான் காது இருக்கு, காது வேலை செய்யுது. ஆத்மா தான் காது வழியா கிரகிக்கின்றது. அப்போ ஜீவரூபமா இருந்து காதுங்கிற ஒரு உபாதியை பயன்படுத்தி கொண்டு புறத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தை அது கிரகிக்கின்றது. அது வாஸ்தவமான அது காதுக்கு பின்னாடி இருக்கிற பொழுது காது இல்லைன்னா அசப்தம்னா அதுக்கு ஒரு சப்தமும் இல்லை. அதே மாதிரி இங்க சப்தம் காது கிரகிக்கக்கூடியதா இருக்கு. சப்தம் எதனுடைய குணம்னா ஆகாசத்தோட குணம். இப்போ ஆகாசங்கிற உபாதியோட சேர்ற பொழுது அது சப்தங்கிற ஒன்றை உண்டு பண்ணுவதாக, சப்தங்கிற குணத்தை உடையதாக இருக்கின்றது. ஆகாசத்துல ஆத்மா சேரலைன்னாக்கா சப்தங்கிற குணம் அதற்கு இல்லை. ஆகாசங்கிற சிருஷ்டி வரலைன்னாக்கா அதற்கு சப்தங்கிற குணம் இல்லை. அப்புறம் ஆகாசத்துல இருந்து வாயு வந்த உடனே என்னாச்சு? ஸ்பர்ஷங்கிற குணம் வந்ததா தெரிகின்றது. அப்போ வாயுங்கிற சிருஷ்டியே இல்லைனாக்கா அந்த பிரம்மத்துக்கு ஸ்பர்ஷங்கிற குணமானது இல்லை. அதே மாதிரி ரூபமற்ற அக்னின்னு வந்த உடனே ரூபம்ங்கிற ஒரு குணமானது வருகின்றது. வாஸ்தவமா அது என்னது? அதற்கு ரூபம் இல்லை. அப்புறம் அழிவற்றது. இந்த உபாதிகள் அழிந்தா அது அழியுதானா? உபாதிகள் அழிகிற பொழுது அது அழியறது இல்லை. உபாதியினுடைய அழிவு தான் அது, அதனுடைய அழிவு அல்ல. பல்பு ஃபியூஸாக போச்சுன்னா கரண்ட்டு போச்சானா? கரண்ட் இருக்கு, பல்பு எரியலைனாக்கா பல்போட ப்ராப்ளம். பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கரண்ட்டு இருந்தாலும் பல்பானது எரியவில்லை. அதனால் ஒரு மின் விளக்கினுடைய மரணம் மின்சாரத்தினுடைய மரணம் அல்ல. ஒரு உடலினுடைய மரணம் ஆத்மாவினுடைய மரணம் அல்ல. அவ்வளோதான். அதனால் அழிவற்றது. அவ்விதமே ரசமற்றது. அப்புறம் தண்ணீர்னு வர்ற பொழுது அது ரசம்ங்கிற குணமுடையதாக இருக்குது. தண்ணீருங்கிற உபாதி வந்தால், தண்ணீருங்கிற ஒரு சிருஷ்டி வர்ற பொழுது, ஜலம்ங்கிற ஒரு சிருஷ்டி வர்ற பொழுது அதற்கு அது ஒரு குணத்தை அடைந்ததாக இருக்குது. ரசம்ங்கிற சிருஷ்டி, தண்ணீருங்கிற சிருஷ்டி இல்லைன்னா அதற்கு எந்த குணமும் இல்லை. நித்தியமானது. அதனால் இந்த உபாதி அது எப்பொழுதுமே இருக்குது. அதனிடத்துல உபாதிகள் வந்து போகின்றன. ஆனால் இப்போ கடலில் அலை வருதுன்னா சின்ன அலை பெரிய அலைனா, சின்ன அலை பெரிய அலைனா சின்ன அலைக்குள்ளே பெரிய அலைக்குள்ளே இருக்கிறது ஒரே தண்ணீர் தான். அதே தண்ணீர் தான். அந்த அலையோட பார்க்கிற பொழுது சின்ன அலையாக இருக்குது, பெரிய அலை சுனாமினா பெரிய அலையாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதே ஒரு நீர்க்குமிழியாக இருந்தாலும் அது நீர் தான், அதுவும் நீர் தான். அது ஒரு காற்றோட சேர்ந்து ஒரு வடிவத்தில் இருக்கிற பொழுது அல்பமானது, ஒரு காலத்தில் தோன்றி மறையக்கூடியது, க்ஷண நேரம் இருக்கக்கூடியது. அதுலேயும் சின்னது பெருசு எல்லாம் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அது வாஸ்தவமாக என்னது? தண்ணீர் தான். நீர்க்குமிழி அழிகிற பொழுது அந்த நீர்க்குமிழிங்கிற வடிவம் தான் அழியுதே ஒழிய நீர் அழியவில்லை. அது அப்படியே தான்
இருக்கு. அதனால நித்தியமானது. கந்தம் உள்ளது. பிருத்திவியோட குணம், பிருத்திவிங்கிற சிருஷ்டி வர்ற பொழுது அது வாசனை உடையதா இருக்கு, இல்லைன்னா அது எந்த வாசனையும் அற்றதாக இருக்கின்றது என்பதாய் சப்தாதிகளுடன் கூட ரூபங்களும் நிஷேதிக்க மறுக்கப்படுகின்றன. அதனால் சப்தம் முதலான எல்லா குணங்களோட அதனுடைய ரூபமும் மறுக்கப்படுகின்றது. அதனால் வாஸ்தவமாக கிடையாது. வாஸ்தவமாக பிரம்மத்தில் சிறியது பெரியது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் உபாதியோடு சேருகின்ற பொழுது அது சிறியதாகவும் பெரியதாகவும் தெரிகின்றது. அதனால் நான் ஜீவன் அப்படின்னாக்க இந்த உடம்போட வைத்து கொண்டு ஜீவன்னு பார்க்குறோம். மனிதனாக இருந்தால் நான் மனித ஜீவன், இல்லை நாயாக இருந்தால் நாய்ங்கிற ஒரு ஜீவன், பூனை, எப்படி வேணாலும் சொல்லலாம். அது உடம்போட தர்மம். ஆனால் உள்ளே இருக்க அந்த ஜீவத்துவம் ஆத்ம சைத்தன்யத்தினால இருப்பது. அது நாயோ மனுஷனோ ஆடோ மாடோ பேயோ பிசாசோ கிடையாது. அது எந்த இதுவும் இல்லாமல் சைத்தன்யம் மாத்திரம். இப்படி சொல்லிட்டார். உடனே அதில் அடுத்த சந்தேகம் வருது. அடுத்த பூர்வபக்ஷம், நானு ஏன ஏவ தர்மேன யத் ரூப்யதே ததேவ தஸ்ய ஸ்வரூபம் இதி பிரம்மணஹ அபி ஏன விசேஷேண நிரூபணம் ததேவ தஸ்ய ஸ்வரூபம் ஸ்யாத் அத்தஹ உச்யதே சைத்தன்யம் பிருத்திவ்யாதீனாம் அன்யதமஸ்ய சர்வேஷாம் விபரிணதானாம் வா தர்மஹ ந பவதி ததா ஸ்ரோத்ராதீனாம் அந்தఃகரணஸ்ய ச தர்மஹ ந பவதி இதி பிரம்மணோ ரூபமிதி பிரம்ம ரூப்யதே சைத்தன்யேன ததா ச உக்தம் விஞ்ஞானமானந்தம் பிரம்ம விஞ்ஞானகண ஏவ சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம இதி ச பிரம்மணோ ரூபம் நிர்திஷ்டம் ஸ்ருதிஷு. எங்கன்னா பூர்வபக்ஷம் வருது. எந்த தர்மத்தினாலேயே எது நிரூபிக்கப்படுகின்றதோ அதுவே அதனுடைய சொரூபம் ஆகும் என்பது பற்றி. உன்னுடைய சொரூபம்னா இந்த குணம் இருக்கிறது இது அப்படின்னு சொன்ன, அப்போ அதுதான் அதனுடைய சொரூபம். அதனால் ஒன்றுக்கு என்ன குணங்கள், என்னெல்லாம் தர்மம்னு சொல்லலாம், குணம்னு சொல்லலாம். ஒன்றுக்கு என்னெல்லாம் தர்மங்கள் அல்லது குணங்கள் சொல்லப்படுகின்றதோ அதுதான் அதனுடைய சொரூபம் என்பது பற்றி. பிரம்மத்துக்கும் கூட எந்த விசேஷணத்தினால் நிரூபணம் ஏற்படுகின்றதோ அதுவே அதனுடைய பிரம்மத்தினுடைய ரூபம் ஆகலாம். பிரம்மத்துக்கு என்னெல்லாம் லட்சணங்கள் சொல்லி இருக்கோ, என்னெல்லாம் விசேஷணங்கள் சொல்லி இருக்கோ, அதனால அது வர்ணிக்கப்பட்டு இருக்கோ, அதுதான் பிரம்மத்தினுடைய ரூபமாக இருக்கும். ஆனது பற்றியேதான் சைத்தன்யமானது பூமி முதலியவைகளுள் ஒன்றினுடையவோ எல்லாவற்றினுடையவோ சரீரமாக மாறுதலை அடைந்தவைகளாக உடையவோ தர்மமாக ஆக மாட்டாது. அவ்விதமே ஸ்ரோத்ராதிகளுடையவும் அந்த கரணத்தினுடையவும் தர்மமாக ஆகாது என்று சொல்லப்படுகின்றது. இந்த பிரம்மத்துக்கு என்ன குணம் சொல்லி இருக்கு அப்படின்னு கேட்டா, என்ன குணம்னா என்ன தர்மம்? பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் அல்லது என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா சைத்தன்யம்னு சொல்லி இருக்கின்றது. சைத்தன்யம்னு சொல்லி இருக்கு. ஆகவே பிரம்மத்துடைய தர்மம் சைத்தன்யம்னு சொல்லி இருக்கிறதுனால பிரம்மத்தினுடைய சொரூபம் சைத்தன்யம் தான். பிரம்மத்தினுடைய சொரூபம் சைத்தன்யம் தான். ஆகவே இப்போ ஒன்றினுடைய சொரூபம்னு சொல்லிட்டா அது மற்றதில் இருக்காதுன்னு அர்த்தம். மற்றதில் இருந்தாக்கா இது வேற அது வேறன்னு பிரிக்க முடியாது.
இப்போ மாடுனா மாடுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது, ஆடுனா ஆடுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது, கழுதைக்குன்னா அதுக்கு ஒரு லட்சணம் இருக்குது, குதிரைக்குன்னா அதற்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது. அப்போ குதிரைனா அது இப்படிப்பட்ட லட்சணங்கள் உடையதுன்னு வரையறுத்துட்டா அந்த லட்சணத்தை மாட்டில் நம்ம பார்க்க முடியுமான்னு? மாட்டுக்கும் அதே லட்சணம் இருந்தாக்கா வேறுபடுத்தி சொல்ல முடியாது. 4 கால் உடையது குதிரை அப்படின்னு சொன்னா 4 கால் உடையதுன்னா எல்லாமே குதிரையும் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு. அப்ப அந்த லட்சணம் அதுல இருக்கிறப்ப அதையும் குதிரைன்னு சொல்லலாமேனா? அப்ப குதிரைக்கான லட்சணம் 4 கால் இருக்கிறதுங்கிறது மட்டும் பொருந்தாது. அதற்குன்னு மற்றதுல இருந்து வேறுபடுத்தி காட்டுகின்ற குணம் என்னவோ இருக்கோ அது அதனுடைய லட்சணம். அந்த மாதிரி பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொல்லி இருக்கு? சைத்தன்யம் சொல்லி இருக்கு. பிரம்மத்துக்கு சைத்தன்யம் சொரூபமா லட்சணமா சொல்லப்பட்டு இருக்குன்னா அது வேற எந்த இதுலயும் இருக்க முடியாது. வேற எதுலேயும் அது இல்லைங்கிற அர்த்தமானது வருகின்றது. அதனால பிரம்மத்துக்கு சைத்தன்யம் தான் லட்சணம்ங்கிறது சாஸ்திரங்கள் அதுக்கு பின்னாடி மேற்கோள் காட்டி இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி இருக்குன்னு. ஆகவே அந்த சைத்தன்யத்தை தவிர வேற எதுவும் பிரம்மமாக இருக்க முடியாது. அதான் இங்க சொல்றார், ஆனது பற்றியேதான் சைத்தன்யமானது பூமி முதலியவைகளுள் ஒன்றினுடையவோ எல்லாவற்றினுடையவோ, பூமி, அப்புறம் ஜலம், அக்னி, ஆகாசம், வாயு, இப்படி பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டு அதெல்லாம் பிரம்மம்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் சைத்தன்யம், பிரம்மத்துக்கு லட்சணம் சைத்தன்யம்னு சொல்லி இருக்கு. இதில் எதுவும் சைத்தன்யம் இல்லை. ஆகவே இதெல்லாம் பிரம்மத்தினுடைய ரூபம் கிடையாது, இதெல்லாம் பிரம்மமாக ஆகாது. அதில் பிரம்மம் இதில் இருந்து வேறுபட்டு இருக்கின்றது அவ்விதமே. அதனால சரீரமாக மாறுதலை அடைந்த தர்மமாக ஆகாது. அதாவது பிரம்மத்துக்கு சைத்தன்யம்னு ஒரு லட்சணத்தை கொடுத்துட்டா அந்த சைத்தன்யம்ங்கிற லட்சணத்தை ஆகாசத்துக்கோ காற்றுக்கோ நெருப்புக்கோ நீருக்கோ நீங்கள் கொடுக்க முடியாது. அதுக்கு கொடுத்துட்டாக்கா பிரம்மத்துக்கு சைத்தன்யம்ங்கிற லட்சணத்தை சொல்ல முடியாது. சொன்னால் அதுவும் சைத்தன்யம் இதுவும் சைத்தன்யம்னு ஆயிரும். ஆனால் அதுவும் பிரம்மம் இதுவும் பிரம்மம்னு ஆயிரும். அப்படி இல்லை, ஆகாசம் வேறையா இருக்குது, காற்று வேறையா இருக்குது, ஜலம் வேறையா இருக்குது, வேறையா இருக்குது. அதனால சைத்தன்யங்கிற லட்சணம் பிரம்மத்துக்கு தான், மற்ற எதுக்கு சைத்தன்ய லட்சணம் சொல்ல முடியாது. வேற எதற்கும் சைத்தன்யம் லட்சணமாக ஆக முடியாது. அப்படி பார்த்துக்கணும். சைத்தன்யம் பிரம்மத்துக்கு மட்டும்தான் லட்சணமா இருக்க முடியும், வேற எதற்கும் லட்சணமாக இருக்க முடியாது. ஏன்னா சாஸ்திரம் சைத்தன்யம்ங்கிறத பிரம்மத்துக்கு லட்சணமா சொல்லி இருக்கு. பிரம்மத்துக்கு அது லட்சணமா சொல்லிட்டதுனால வேற எதற்கும் அதை லட்சணமாக நாம சொல்ல முடியாது. அப்படியே தான் ஸ்ரோத்ராதிகளுடையவும் அந்த கரணத்தினுடையவும் தர்மமாக ஆகாது என்று சொல்லப்படுகின்றது. அதனால இந்த சைத்தன்யங்கிற லட்சணத்தை காதுக்கோ மனசுக்கோ பிராணனுக்கோ வேற எதுக்கும் நீங்க கொண்டு போய் சொல்ல முடியாது. அது பிரம்மத்தினுடைய லட்சணமாக மட்டுமே இருக்கின்றது. வேற எதற்கு அந்த லட்சணத்தை சொல்ல முடியாது. சொன்னா அதுவும் பிரம்மம்னு ஆயிரும். அதுவும் பிரம்மம்னு ஆயிரும். 4 கால் இருக்கிறது குதிரைனாக்கா அந்த லட்சணம் மாட்டுக்கு 4 கால் இருக்குன்னா மாடும் குதிரைன்னு ஆயிரும். அது மாடுன்னு சொல்லக்கூடாது, குதிரைன்னு தான் சொல்லணும். அந்த ஒரே லட்சணம் வச்சுட்டேன். அப்படி இல்லையே, அதனால ஆகாது. அதனால பிரம்மனோ ரூபம் என்பதாக பிரம்மத்தினுடைய ரூபமானது சைத்தன்யத்தினால் நிரூபிக்கப்படுகின்றது. அதாவது பிரம்மத்தினுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா சைத்தன்யம்னு சாஸ்திரம் தெளிவா சொல்லி இருக்கு. அவ்விதமே விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம என்றும், விஞ்ஞான கணனே என்றும், சத்தியம் ஞானம் அனந்தம் என்றும், பிரஜானம் பிரம்ம என்றும் ஆனவைகளால் ஸ்ருதிகளில் பிரம்மத்துக்கு ரூபமானது சொல்லவும் பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பிரம்மத்துக்கு சைத்தன்யம்ங்கிறது தான் சொரூபமா சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க என்ன சொல்றீங்க? உபாதியோட சேர்ந்து இருக்கும்னா இந்த உபாதியெல்லாம் சைத்தன்யம் கிடையாதே, உபாதியோடலாம் சைத்தன்யம் கிடையாது, அது எப்படி அதோட சேர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியும்? இப்போ பிரம்மம் சைத்தன்யம் மாத்திரம், அது சின்னது பெரியதுங்கிறத கொண்டு வர முடியாது. ஆனால் உபாதியோட சேர்ந்தா சின்னதா பெரியதா இருக்கும்னு நீங்கள் சொல்றது சரியா இல்லையே, அதான் கேள்வி. அதற்கு பதில் சொல்றாரு. நான் நேரமாச்சு. சரி, பதில் கொஞ்சம் பெருசா இருக்கு, நம்ம கொஞ்சம் மட்டும் பார்த்துருவோம். சித்தாந்தி சத்தியம் ஏவம் ததாபி ததந்தఃகரண தேக இந்திரிய உபாதி துவாரேன ஏவ
விஞ்ஞானாதி சப்தைः நிர்திஷ்யதே தத் அனுகாரித்வாத் தேகாதி விருத்தி சங்கோச்ச உச்சேத ஆதிஷு நாசேஷு நாசேஷு ச ந ஸ்வதः ஸ்வதः து அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம் இதி ஸ்திதம் பவிஷ்யதி. நீ சொல்கிறது சரிதான், ரொம்ப சரி, அதெல்லாம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனாலும் அவ்வாறு இருந்தாலும் பிரம்மம் சைத்தன்யத்தை சுரூபமாக கொண்டிருந்தாலும், சைத்தன்யங்கிறது பிரம்மத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒன்றாக இருந்தாலும், வேற எதுக்கு அது தர்மமாக ஆகாததாக இருந்தாலும், இந்த சைத்தன்யத்தை எங்கே தெரிஞ்சுக்கிறது? சைத்தன்யம் மாத்திரமாக இருந்த பிரச்சனை இல்லை. இந்த உபாதி உடம்பு இருந்து மனசு இருந்து அப்புறம் இந்த சைத்தன்யம் எங்கே இருக்குன்னு கேள்வி கேட்குற ஆள் யாரு? இந்த ஜீவன் தான். உபாதியில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன்தான் சைத்தன்யம் எது, அப்பிரம்மம் எது, நான் யாருங்கிற கேள்வியை கேட்கிறான். அப்போ இந்த சைத்தன்யம் எப்போ உபாதியோட கூடுதோ அப்போ தான் அது சம்சாரி ஆகுது. சம்சாரி ஆகி பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் இன்ப துன்பத்தை அடைந்து அனுபவித்து விவேக வைராக்கியம் அதுக்கப்புறம் நான் யாருங்கிற கேள்வியை கேட்குது. இது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. கேவலம் சைத்தன்யம் மாத்திரம் இருந்தால் அந்த கேள்விக்கு இடம் இல்லையே. குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை, கேள்வியும் இல்லை, பதிலும் இல்லை, எதுவுமே இல்லை. சைத்தன்யம் மாத்திரமாக இருக்கும். அப்போ இந்த சைத்தன்யம் எப்போ உபாதி வருதோ அப்போ தான் சைத்தன்யமே அறியப்படுதுன்னா, சைத்தன்யம் சுவப்பிரகாசமாக இருந்தாலும் அது இந்த உபாதி வழியாகத்தான் சைத்தன்யமே அறியப்படுகின்றது. அதான் சொல்றாரு, இவ்விதம் நீ கூறியது சத்தியம்தான். ஆனாலும் அந்த பிரம்ம தத்துவம், அந்த பிரம்மமானது அந்த மனசு, தேகம், இந்த உடம்பு, இந்திரியம், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இவை ஆகின்ற உபாதியின் வாயிலாகவே விஞ்ஞான ஆதி சப்தங்களால் குறிப்பிடப்படுகிறது. இந்த உபாதியை வைத்து கொண்டுதான் அவைகள் சொல்லப்படுகின்றன. உபாதியை மையமாக கொண்டுதான் சொல்லப்படுகின்றன. ஏன்னா முன்னாடி லட்சணம் பார்த்தோம். அரூபம், அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம்னா இப்போ அசப்தம்ங்கிறது எதுக்கு பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்கிற பொழுது அசப்தம்னு ஏன் சொல்லுதுன்னா, சப்தம்னு ஒன்று நமக்கு தெரியும். இந்த உடம்பை வைத்து சப்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உடம்புக்கு வேறான பிரம்மமானது, உடம்புக்கு ஆதாரமான ஆத்மாவானது சப்தம் இல்லாததுன்னு சொல்கிறோம். இப்போ சப்தங்கிறத ஒன்று நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அது இந்த சப்தத்துக்குள்ளே வரக்கூடியதல்ல, அது சப்தம் இல்லாததுன்னு உபாதியை வைத்து கொண்டு இதற்கு வேறானதுன்னு காமிக்கிறதுக்காக அசப்தங்கிற லட்சணம் சொல்லப்படுதே ஒழிய, உடம்புங்கிற உபாதியே இல்லைனாக்கா அசப்தங்கிற சொல்கிறதுக்கு இல்லையே. அசப்தம், ஸ்பர்ஷம், இது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையே. அப்போ நம்ம எல்லாமே நம்ம தெரிந்தது, நம்ம பார்க்கிறது இந்த உபாதியை வைத்து கொண்டு அதற்கு வசப்பட்டு கொண்டு அதனுடைய குறை நிறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு வேறானது என்ன அப்படிங்கிற கேட்கிறோம். இதற்கு வேறானது ஒன்று இருக்குன்னு காமிக்கிறதுக்காகவும், அது இதற்கு வேறானதுன்னு காமிக்கிறதுக்காகவும், இதற்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அதற்கு இல்லைன்னு சொல்லியிருக்கு. அவ்வளோதான். அதனால் இதற்கு இருக்கக்கூடிய குணங்களுக்கு அது வேறுபட்டதுன்னு காமிக்கிறதுக்காக இந்த உபாதியை வைத்து கொண்டு இதெல்லாம் அதற்கு இல்லாததுன்னு சொல்லி இருக்கு. அதான் சொல்றாரு, உபாதியின் வாயிலாகவே விஞ்ஞானாதி சப்தங்களால் குறிப்பிடப்படுகின்றது. தேகாதிகளின் இந்த உடம்பு முதலானவைகளுடைய விருத்தி, இது வளருது, பிறக்குது, வளருது. அப்புறம் சங்கோஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சுருங்குது. அதுக்கப்புறம் வெட்டுப்படுதல், அப்புறம் வெட்டுறது, இதெல்லாம் காயம் ஏற்படுதல் முதலானவைகள்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாசத்தை அடைகின்றது. இந்த நாசங்களிலும் சைத்தன்யத்துக்கு பொய்யான தேக தர்மங்களை அனுசரித்து தோன்றுதல் காணப்படுவதே அதன் காரணமாகுமே ஒழிய இயற்கையில் அவ்விதம் உபதேசிக்கப்படுவது இல்லை. இந்த ஜீவன் உடம்போட மனதோட தன்னை சேர்த்து கொண்டு
நான் இந்த மாதிரி உடம்போட தர்மங்கள் எல்லாம் தன்னுடைய தர்மங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறான். வாஸ்தவமா இந்த ஜீவன் யாரு? ஜீவன்னா அங்க அறிவு இருக்கு, நான்கிற அறிவு இருக்கு. அந்த அறிவு உடம்போடது கிடையாது, அது சைத்தன்யத்தோடது. அறிவு நான் அறிகிறேன், நான் யாருங்கிற கேள்வி இதெல்லாம் எங்க வரும்? அறிவு இருக்கிற பொழுதுதான் வருது. அப்ப ஜீவன் அறிவு சொரூபமா இருக்கிறான். அறிவு சொரூபமா இருக்கக்கூடிய ஜீவன் நான் யாருன்னு கேட்கிறான். ஜீவன் அறிவு சொரூபமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அறிவே சொரூபமான ஆத்மா. ஆனா இதை அறியாத ஜீவன் ஜடமான உடம்ப நான் நினைத்து கொண்டு நான் யாருன்னு கேள்வி கேட்கிறான். அதனால இந்த ஜடமான உடம்பு அது நீ இல்லை, அறிவே சொரூபமா நீ இருக்கிறதுனால அறிவே சொரூபமான ஆத்மா நீ அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதனால இந்த தேக தர்மங்களை அனுசரித்து தோன்றுதல் காணப்படுவதே அன்றி அதன் காரணமாகுமே ஒழிய இயற்கையில் அவ்விதம் உபதேசிக்கப்படுவது இல்லை. சரி, இதற்கு மேற்கொண்டு விளக்கம் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே ரோமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.